Hi, hello, welcome to Litfi's channel. This writer named Sir Arthur Conan Doyle. ஸோ அவரோட ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒர்க் த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்லிஸ். ஸோ அந்த நாவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ் ஃபுல் நேம் Sir Arthur Ignatius Conan Doyle. He was born in the year 1859 and died in 1930. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அண்ட் ஃபிசிஷியன். இவரை வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இவர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டரை வந்து இவரோட நாவல் மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. 1887 A Study in Scarlet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷனை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த கலெக்ஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டுனா 4 நாவல்ஸும் 56 ஷார்ட் ஸ்டோரிஸும் வந்து அதில் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து 2 ஃபிக்ஷிஷியஸ் கேரக்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணார். யார் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்டு டாக்டர் வாட்சன். இந்த 2 கேரக்டருமே லிட்ரேச்சரில் ரொம்ப ஃபேமஸான கேரக்டர், எஸ்பெஷலி ஷெர்லாக் ஹோம்ஸ். ஒரு க்ரைம் ஃபிக்ஷனில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனையே க்ரியேட் பண்ண ஒரு வைப்ரண்ட்டான கேரக்டர் எது அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். அண்ட் தென் ஆர்தர் கெனன் டாயில் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து அட் ஏஜ் ஆஃப் 81 இறந்து போய்ட்றாரு. அவர் இறந்து போகிறப்ப வந்து ஒரு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நோட் சொல்லியிருக்கார், யூ ஆர் ஒண்டர்ஃபுல். ஸோ இவரை பற்றி படிக்கிறப்போ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இங்கே இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்தர் கெனன் டாயில் வந்து வேர்ல்டு வைல்டாக ஃபேமஸ் ஆகிருக்கனால அவரோட ஸ்டாச்சுவை வந்து அவரோட நினைவாக வந்து வச்சுருக்காங்க. 2009 ராயல் மெயில் ஃபார் தர் எமினன்ட் பிரிட்டன்ஸ். ஸோ இங்கிலாண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரோட ஃபேஸ் இமேஜை வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்பாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கமிங் டு த பாயிண்ட், ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில்லி வந்து 4 நாவல்ஸ் அந்த கலெக்ஷனில் எழுதியிருந்தா இல்லையா, அதில் வந்து 3rd நாவலாக வர்றது தான் இந்த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில்லிஸ். அண்ட் தென் இந்த நாவல்லையும் வந்து இந்த டிடெக்டிவ் கேரக்டரான ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ட் தென் இது ஒரிஜினலாக எப்போ சீரியலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ராண்ட் மேகசினில் வந்து ஆகஸ்ட் 1901 ஏப்ரல் 1902 வரைக்கும் ஒரு சீரியல் மாதிரி வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருந்தது ஒரு ஒர்க் தான் த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில்லி. இதோட பேக்ரவுண்ட் செட்டிங் வந்து இங்கிலாண்டோட வெஸ்ட் கண்ட்ரி சைடில் இருக்க டார்ட்மூர் அண்ட் டேவன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் தென் இந்த ஒர்க் வந்து மற்ற எல்லா ஸ்டோரிஸை விட ரொம்ப வேர்ல்டு வைல்டாக ஃபேமஸான ஒரு ஸ்டோரி. 2003 வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா பிபிசி வந்து ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணது என்ன, த பிக் ரீட் போல் ஆஃப் த யூகேஸ் பெஸ்ட் லவ்டு நாவல். ஒரு 200 பெஸ்ட் லவ்டு நாவலை வந்து சூஸ் பண்ணுறாங்க பிபிசி. அதில் வந்து இந்த ஒர்க் த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில்லி வந்து எத்தனாவது பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னா 128th பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேரக்டர்ஸ், ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் தான் வந்து ப்ரொடகானிஸ்ட் அண்ட் ப்ரைவேட் டிடெக்டிவ். டாக்டர் ஜான் வாட்சன் அவரோட ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ அசிஸ்டண்ட் டு த டிடெக்டிவ் கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. சார் ஹென்ரி பாஸ்கர்வில்லி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே பாஸ்கர்வில்லி ஃபேமிலியை அதை பற்றி தான் சரவுண்ட் ஆகிருக்க போகுது. ஸோ ஹென்ரி பாஸ்கர்வில்லி, சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லி, கூகோ பாஸ்கர்வில்லி. ஸோ இவங்க 3 பேருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. கூகோ பாஸ்கர்வில்லி வந்து ஏன்ஷியன்ட்டு டெவோன்ஷியர் அப்படின்ற பிளேஸில் ரொம்ப வெல்தி பர்சன், பண்ணைக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சன் பரம்பரையில் வழியாக வரவங்க தான் அடுத்து யாருன்னா சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லி, அதுக்கப்புறம் ஹென்ரி பாஸ்கர்வில்லி. ஸோ இவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. டாக்டர் ஜேம்ஸ் மார்டிமர் யார் அப்படின்னா இந்த 2வதாக இருக்க சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லியோட ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ ஃபேமிலி சர்ஜன் டாக்டர் இவர். ஜாக் ஸ்டாப்பிள்டன் யார் அப்படின்னா பாஸ்கர்வில்லி ஃபேமிலியோட ஒரு க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பேர்ல் ஸ்டாப்பிள்டன் யார் அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப் ஜாக் ஸ்டாப்பிள்டன். ஆனால் இது த்ரூ அவுட் த ஸ்டோரியுமே அவங்க எப்படி டிஸ்கைஸ் ஆகிக்குவாங்கன்னா ஜாக் ஸ்டாப்பிள்டனோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிக்குவாங்க அவங்கள. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேரிமூர் வந்து டொமஸ்டிக் சர்வெண்ட் எங்கே அப்படின்னா பாஸ்கர்வில்லி ஃபேமிலியில். லாரா லியன்ஸ் வந்து ஒரு டைப்பிஸ்ட்டு.
காம்பிட்ரெஸே அப்படின்ற ஒரு பிளேஸில் லிவ் பண்ணிகிட்ருக்க ஒரு நார்மல் சிம்பிள் டைப்பிஸ்ட். அவங்க வந்து ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு மட்டும் வருவாங்க, அது ஸ்டோரி மூவ் ஆகிறப்ப சொல்கிறேன். செல்டன் வந்து யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் பேரிமூரோட பிரதர். ஸோ அவரும் வந்து ஒரு மைனர் கேரக்டர் தான். ஸ்டோரி மூவ் ஆகிறப்போ நான் அந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் தென் இந்த ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்ட்டுனா ஒரு மினி மிஸ்டரியில் தான் வந்து இது ஓப்பன் ஆகுது. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பர்சன், ஒரு அன்னோன் விசிட்டர் வராரு. அன்எக்ஸ்பெக்டடாக அவரோட அந்த ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக்கை அங்கே மறந்து விட்டுறாரு. ஸோ ஷெர்லாக் ஹோம் என்ன சொல்கிறாருன்னா, வாட்சன்ட்ட அந்த ஸ்டிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாட்சன் வெளியே வர்றப்ப தான் என்ன விஷயத்த பார்க்குறாரு அப்படின்ட்டுனா வந்து ஜேம்ஸ் மார்டிமர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அந்த அன்னோன் விசிட்டராக வந்தவர் அவர் தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஸ்டிக்கை வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வாட்சன் அந்த பர்சன் கிட்ட அங்கே இருக்கிறவங்கள்ட்ட என்கொயர் பண்ணிவிட்டு கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஜேம்ஸ் மார்டிமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை வந்து மீட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஒரு விஷயம் 18th செஞ்சுரியில் நடந்த ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரின்ட்டு யார்கிட்ட போய் பேசுகிறாங்க அப்படின்னா ஜேம்ஸ் மார்டிமர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்டேயும் வாட்சன் கிட்டேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சொல்கிறார். என்ன அப்படின்னா ஒரு அன்ரிவீல்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாத ஒரு சீக்ரெட் வந்து மறைஞ்சிருக்கு. 18th செஞ்சுரியிலிருந்துமே ஒரு ஒரு மிஸ்டரி, மித் ஆஃப் மிஸ்டரி, ஒரு 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 வகையான கட்டுக்கதை வந்து இருக்குது. யார் மேலே அப்படின்னா ஒரு கர்ஸ், ஒரு மிஸ்டரி ஆஃப் கர்ஸ் யார் மேலே இருக்குது அப்படின்னா ஹூகோ பாஸ்கர்வில்லி அப்படின்ற அந்த பர்சன் மேலேயும் அந்த ஃபேமிலி மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஹூகோ பாஸ்கர்வில்லி யார் அப்படின்னா அவர் வந்து டேவான்ஷையர் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன். அவர் வந்து அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு யங் கேர்ள், ஒரு யங் சர்வன்ட் மெய்டை வந்து கொலை பண்ணிடுறாரு. என்ன ஒரு ரீசனுமே கேட்காம கொலை பண்ணிடுறாரு. அந்த ஒரு சின் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரிவெஞ்சாக வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வரிசையாக சாகுறாங்க. இந்த பிலீஃப் வந்து வில்லேஜ் பீப்புள்கிட்டையும் இருக்குது. இது இல்லாமல் வில்லேஜ் பீப்புள் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கிரியேச்சரையும் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அது எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஹவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹவுண்டுனா என்னென்னா நமக்கு தெரியும், வெறி நாய் மாதிரி, வேட்டை நாய் மாதிரி ரொம்ப அகோரமாக கொடூரமாக இருக்கிற ஒரு கிரியேச்சர். இந்த ரெண்டு விஷயமே வந்து என்ன அப்படின்னா எனக்கு டவுட்டாகவும் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தென் ஒரு சூப்பர் நேச்சுரல், மிஸ்டீரியஸாக சூப்பர் நேச்சுரல் பேக்ரவுண்டு, அது மாதிரி ஒரு பிளாக் ஹவுண்டு மூலமாக தான் ஹூகோ பாஸ்கர்வில்லி வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரீசண்டாக யார் இறந்து போயிட்டா அப்படின்னா அதே ஃபேமிலியை சேர்ந்த சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லி அப்படின்றவரும் இறந்துடுறாரு. பட் அதில் எனக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வாட் எவர் இட் மேபி, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியோட சின் தான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுது, ஒவ்வொருத்தராக செத்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அவரை வந்து நான் பரிசோதித்து பார்த்ததில் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் தான் செத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு டவுட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொல்லி அந்த சர்ஜன் மார்டிமர் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்டேயும் வாட்சன் கிட்டேயும் சொல்கிறாரு. ஸோ மார்டிமர் வந்து என்னென்னா சார்ல்ஸோட டெத்துக்கு என்ன ரீசன்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நான் வந்து நிறைய ஒர்க் எனக்கு இருக்குது, என்னால் அங்கே வர முடியாது, எனக்கு பதிலாக என்னோடய அசிஸ்டன்ட் வாட்சன் வந்து இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அப்டேட் பண்ணுறப்ப நான் அந்த கேஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து டேவன்ஷையர், அதாவது பாஸ்கர்வில்லி அந்த எஸ்டேட், அந்த ஹாலுக்கு வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலியோட அடுத்த கனெக்ஷனில் இருக்க பர்சன் யார் அப்படின்னா ஹென்ரி பாஸ்கர்வில்லி. அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு இங்கே வந்துருங்க, டேவான்ஷையருக்கு வந்துருங்க. இப்போ வந்து அவர் எங்கே இருப்பார்னா லண்டனில் இருப்பார். ஸோ போஸ்ட் போட்டு திருப்பி வர சொல்கிறாங்க. ஸோ ஹென்ரி பாஸ்கர்வில்லி எங்கே வந்துடுறாரு அப்படின்னா பாஸ்கர்வில்லியோட ஹாலுக்கு வந்துடுறாரு.
ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ஹென்ரி பாஸ்கர்வில்லிக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் அனானமஸ் பர்சன் கிட்டேருந்து அன்னோன் பர்சன் கிட்டேருந்து ஒரு இன்டிமேஷன் ஒரு வார்னிங் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, நீ டெவன்ஷயர் போன அப்படின்னா கண்டிப்பாக நீ செத்து போயிடுவா, நீ அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும், அவரோட அந்த பேர் ஆஃப் ஷூவில் வந்து ஒரு ஷூ வந்து யாரோ திருடிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஹென்ரி வந்து இங்கே டெவன்ஷயர் ரீச் ஆனோனையுமே யார்கிட்டன்னா வாட்சன் கிட்டேயும் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்டேயும் வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா, இது மாதிரி என்னோடய ஷூ வந்து மிஸ் ஆகிடுச்சு, இது மாதிரி எனக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் கால் வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ ஷெர்லாக் வந்து வாட்சன் கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, ஹென்ரியோட உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்குது, அவனை சேஃப்டியாக பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வாட்சனும் அதுக்கப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து திரும்பி இன்வெஸ்டிகேஷனுக்காக இங்கே வந்திருப்பார். அப்போ வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, யாரோ இவங்கள வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறத பார்த்துட்டு அந்த பர்சனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான். ஸோ அப்போ அவன் ஓடுவான் இல்லையா, அந்த ஓடுற இடத்துல இருக்க அந்த பீப்புள் கிட்ட வந்து அந்த பர்சனை பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பியர்ட்லாம் வச்சுருந்தான், அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எங்களுக்கு தெரியும், அந்த பர்சன் பேர் என்னென்னா ஷெர்லாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பர்சன் வந்து ஒரு பர்பஸாக கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃபால்ஸ் நேமை வந்து பீப்புள் மத்தியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். என்ன அப்படின்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டெவன்ஷயரில் வந்து வாட்சன் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி. என்ன அப்படின்னா, பீப்புள் யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வந்து வந்திருக்கும். அப்போ வந்து 2 ஆர்ம்டு கார்ட்ஸ், அதாவது 2 போலீஸ்மேன் வந்து அங்கே வருவாங்க, வாட்சன் இருக்க பிளேஸ்க்கு வந்து வருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு திருடன், ஒரு கன்விக்ட், ஒரு கிரைம்டு பர்சன் வந்து எஸ்கேப் ஆகிட்டா, அவன் இங்கே தான் எங்கேயும் சுற்றிட்டுருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்து ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வந்து பீப்புள் மத்தியில் நாங்கள் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வாட்சன் வந்து பாஸ்கர்வில்லியோட ஹாலில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற சர்வன்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் பேரிமோர் அண்ட் மிஸ்ஸஸ் பேரிமோர், அவங்க தான் டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ். ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜாக் ஸ்டாப்பிள்டன், அதுக்கப்புறம் அவரோட சிஸ்டர் பேர்ல் பாஸ்கர்வில்லி. ஸோ இவங்க நெய்பர்ஸ், இவங்க பக்கத்தில் தான் குடியிருப்பாங்க, நெய்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே நான் சிஸ்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா த்ரூஅவுட் த ஸ்டோரி ஃபுல்லாக அவங்கள சிஸ்டர்னு தான் காமிச்சிக்குவாங்க. ஸோ இவங்கள்ட்ட எல்லாத்துலேயுமே வாட்சன் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிஸ்டரி வந்து அங்கே வந்து ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகும். என்ன அப்படின்னா, நைட் டைம் வந்து எல்லோரும் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு தூங்க போயிடுவாங்க. அப்போ வந்து சடனாக வாட்சன் வந்து யாரை வந்து பிடிச்சிருவார் அந்த மேன்ஷனில், அந்த பாஸ்கர்வில்லி ஹாலில் அப்படின்னா மிஸ்டர் பேரிமோரை வந்து கேட்ச் பண்ணிடுவார். யார் அப்படின்னா வாட்சன். ஸோ அப்போ நீ தான் வந்து என்னமோ சம்திங் பண்ணிகிட்ருக்க, நீ தான் கல்ப்ரிட்டு, நீ தான் எல்லா விஷயமும் இங்கே சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா கொலையும் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மிஸ்டர் பேரிமோர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, ஆக்சுவலி நான் எதுவும் பண்ணலை, அந்த ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் யார் அப்படின்னா செல்டன். ஸோ செல்டன் யார், மிஸ்ஸஸ் பேரிமோரோட பிரதர். ஸோ அவன் வந்து இப்போ போலீஸ் வந்து அவனை தான் எல்லோரும் தொலைவிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லியை வந்து கொலை பண்ண விக்டிம் வந்து இவன் தான் அப்படின்ற மாதிரி வந்து தொலைவிட்டுருக்காங்க, இவன் தான் மர்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தொலைவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்வார். பட் ஆக்சுவலி செல்டன் வந்து கொலை பண்ண கிடையாது, அவன் வந்து எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் பர்சன். இந்த உண்மை தெரிஞ்சனால தான் பேரிமோர், அதாவது நானும் மிஸ்ஸஸ் பேரிமோரும் வந்து அவனுக்கு தேவையான நீடி திங்ஸ்லாம் வந்து கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி நாங்கள் வந்து அவங்களுக்கு எதுவுமே வந்து நாங்கள் வந்து கல்ப்ரிட்டுக்கு நாங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாட்சன் வந்து இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வார்ன் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து
தே ஸ்பை. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கூட சேர்ந்துட்டு வாட்ஸனும் அந்த டாக்டர் மார்டிமர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வாட்ச் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லி இறந்துருவார் இல்லையா, அவர் இறந்த பிளேஸில் போயிட்டு வந்து சர்ச் பண்ணுறப்பதே எதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஒரு காலடி தடம் இருக்கும். ஸோ அந்த காலடி தடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எப்படின்னா அது அனிமலும் இல்லாமல் ஒரு ஹியூமனும் இல்லாமல் ஒரு 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 ஸ்ட்ரேஞ்சான ஒரு காலடி தடம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அந்த டாக்டர் சொல்வார் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸை வந்து நான் வந்து ஹியர் பண்ணியிருக்கேன். அது வந்து அது டாக்கு கத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஃபுல்லாகவே டாக் சவுண்ட் மாதிரியும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் யாரை பார்ப்பாங்க அப்படின்னா வந்து ஜாக் ஸ்டாப்பிள்டனையும் பேர்ல் ஸ்டாப்பிள்டனையும் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து விட்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேட்குறப்ப என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நாங்கள் சும்மா தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த பேர்ல் இருக்கால, அவள் வந்து பேர்ல் ஸ்டாப்பிள்டன் வந்து அந்த டாக்டரையும் வாட்ஸனையும் வந்து வார்ன் பண்ணுவாள். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காதீங்க, இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆயிரும், உங்களை வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஷெர்லாக்கும் வந்துடுவார் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்போ. அப்போ வந்து வார்ன் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே யாருக்கு சஸ்பெக்ட் வந்திருக்குன்னா ஷெர்லாக் வந்து பேர்ல் மேலேயும் ஜாக் ஸ்டாப்பிள்டன் மேலேயும் டவுட் வந்துடும். ஏன் இவங்க இந்த ஒரு 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 தேவையில்லாத ஒரு அன்டைமில் இந்த இடத்துல இருக்காங்க, அண்ட் தென் எதுக்கு இந்த கேஸை நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் நடத்தினா நாங்கள் ஏன் இறந்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ஒரு பெரிய டவுட் வந்துடும். ஸோ அந்த டைமில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஸ்க்ரீமிங் நாய்ஸ் வந்து கேட்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒருத்தர் வந்து செத்து கிடப்பார். அந்த செத்து கிடக்கிற பர்சன் வந்து யாரோட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பார் அப்படின்னா வந்து ஹென்ரி பாஸ்கர்வில்லியோட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பேர்லும் ஜாக்கே என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா ஹென்ரி பாஸ்கர்வில்லி தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை யார் நோட்டீஸ் பண்ணிடுவா அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிடுவார். ஆனால் ஆக்சுவலி அங்கே இறந்து கிடக்கிறது வந்து ஹென்ரி பாஸ்கர்வில்லி கிடையாது. ஸோ இப்போ வந்து அந்த டெட் பாடி திருப்பி பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஜாக் ஸ்டாப்பிள்டன் வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவான். ஹென்ரி பாஸ்கர்வில்லி சாகலையா, அவனை யாரும் கொலை பண்ணலையா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறப்ப அவன் ரியாக்ஷன்ஸை வந்து ஷெர்லாக் ஹோம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவரோட சஸ்பீஷியஸ்னஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும் ஜாக் ஸ்டாப்பிள்டன் மேலே. இப்போ வாட்ஸனும் ஷெர்லாக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ்கர்வில்லி நீ வந்து ஹென்ரி பாஸ்கர்வில்லிக்கிட்ட நீ வந்து பாஸ்கர்வில்லி ஹாலுக்கு போயிட்டு நீ சேஃபாக இரு, நாங்கள் ஹவுஸ்க்கு போயிட்டு நாங்கள் வந்து திரும்பி வரோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸும் அப்படி திருப்பி போகிறப்போ வந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்ஸனும் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசிக்குவாங்க. என்ன அப்படின்னா பாஸ்கர்வில்லியோட ஹவுஸில் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பர்சனோட இமேஜும் இந்த ஜாக் ஸ்டாப்பிள்டனோட இமேஜும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜாக் ஸ்டாப்பிள்டன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே வரும். ஸோ இப்போ ஷெர்லாக் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா கூகோ பாஸ்கர்வில்லி இப்போ வந்து அந்த டவுட்டை தான் இப்போ இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்வார். இதுக்கப்புறம் என்ன சொல்வார்னா கூகோ பாஸ்கர்வில்லியோட ஃபேஸும் ஜாக் ஸ்டாப்பிள்டனோட ஃபேஸும் ஒரே மாதிரியே ரிசம்பிளாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டைமில் ஹென்ரி பாஸ்கர்வில்லி வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா எனக்கு ஜாக்கோட சிஸ்டர் அந்த பேர்ல் இருக்கா இல்லையா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவள் கூட டின்னருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ போ, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அப்படின்னா ஆல்ரெடி நிறைய த்ரெட்டனிங் வந்திருக்கு, ஸோ அதனால் வந்து என்னென்னா உன்னை நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நீ அங்கே வந்து டின்னர் நாங்கள் எங்கள் நேட்டிவ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து லீவ் ஆகி போவாங்க. ஸோ அப்போ அங்கே போயிட்டுருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா சடனாக என்ன வந்துடும் அப்படின்னா அவன் டின்னர் போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர் வந்து அந்த ஹென்ரியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடும்.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன் வந்து என்னென்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்து ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு குவாக் மயரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ட்ராப்பில் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டக் ஆகி அந்த பையன் அவன் வந்து செத்து போயிடுவான். ஸோ அப்போ தான் ஹென்ரிக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்ன அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நேட்டிவ் போகிறோன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஷாக்காக வந்து ஷெர்லாக்கையும் வாட்சனையும் பார்ப்பான். நீங்கள் நேட்டிவ் போகிறோன்னு சொன்னீங்க, நீங்கள் போகலையா அப்படின்னு சொல்கிறப்ப தான் இப்போ ஒரு டெட்டு நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, ஒருத்தன் இறந்துட்டான் இல்லையா, அது யாருக்காக வச்ச ட்ராப் அப்படின்னா ஹென்ரி பாஸ்கர்வில்லியை கொல்றதுக்காக வச்ச ட்ராப்பு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் வந்து இறந்து போயிடுவான். யார் அட்டாக் பண்ணும் அப்படின்னா அந்த ஹவுண்டு வந்து அட்டாக் பண்ணி இறந்து போயிடுவான். ஸோ ஹென்ரி பாஸ்கர்வில்லியை சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் வச்சு செட் பண்ண ஒரு ட்ராப், நாங்கள் வந்து ஒரு பொறி, ஒரு கல்பிரிட்டுக்கு நாங்கள் வச்ச பொறி, நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் போய் சொல்லிட்டு நேட்டிவ் போகிறோன்னு சொன்னோம். நாங்கள் இப்போ வந்து எல்லா மிஸ்டரிஸுமே வந்து என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் எல்லா மிஸ்டரி டீட்ஸ்க்கும் ஹைட் பண்ணி பின்னாடி பிஹைண்டராக இருக்கிற பர்சன் யார் அப்படின்னா ஜாக் ஸ்டாப்பிள்டன் தான். அந்த பர்சன் வந்து உன்னோட ஃபேமிலியோட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறார். நீ ஜாக் சிஸ்டராக ஒருத்தி சொல்லிகிட்ருக்கா இல்லையா, பேர்ல் ஸ்டாப்பிள்டன், ஆக்சுவலி அவள் வந்து ஜாக் ஸ்டாப்பிள்டனோட ஒய்ஃபு, அவள் வந்து சிஸ்டர் கிடையாது. அவங்க 2 பேருமே வந்து கன்னிங்காக பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பாஸ்கர்வில்லியோட ஹோல் ப்ராஃபிட்டையும் அவங்களுக்கே சொந்தமாக எடுத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ரி உன்னை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப்பிள்டன் ஃபேமிலிக்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் ஹூகோ பாஸ்கர்வில்லியை மர்டர் வந்து பண்ணாங்க. அண்ட் தென் சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லியை மர்டர் பண்ணாங்க. ஸோ இப்போ உன்னை மர்டர் பண்ண நிறைய டைம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீ ஒரு உனக்கு பதிலாக ஒருத்தன் இறந்தப்போ அவங்க கம்ப்ளீட்டாக டிஸப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஸோ அதை வச்சு தான் ஃபுல் மிஸ்டரிஸுமே நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி வந்து ஷெர்லாக் ஹோமும் வாட்சனும் வந்து ஹென்ரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சார்ல்ஸோட மர்டர் வந்து அதோட சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அவன் இறந்து போன இடத்துல வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அது வந்து அனிமலும், அது வந்து இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் டாக் ஆர் லைன். அனிமலும் டாகும் இல்லாமல் லைனும் இல்லாமல் அதோட காலடி தடம் வந்து 2 மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் என்ன அப்படின்னா அங்கே எந்த ஒரு மிஸ்டரியும் நடக்கலை, சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்ஸும் நடக்கலை. ஒரு டாகை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்து ப்ராட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹவுண்டு மாதிரி, ஒரு வேட்டை நாய், ஒரு வெறி நாய் மாதிரி ரொம்ப அகோரமாக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கான். யார் அப்படின்னா ஜாக் ஸ்டாப்பிள்டன். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொலை பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மூலமாக நடந்துச்சு அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை மக்கள் முன்னாடி பரப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு வைல்டு பீஸ்ட் அந்த டாகை க்ரோ பண்ணியிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உன்னையும் எப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், எப்படி வந்து அந்த ஹவுண்டு உன்னை வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா உன்னோட ஒரு ஷூட் காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை அவன் தான் எடுத்து அந்த ஸ்மெல், அந்த சென்ட், அந்த ஸ்மெல்லை வந்து அந்த ஹவுண்டுக்கு பழக்கியிருக்கான். ஸோ அந்த ஸ்மெல்லை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணோன்னே அது கில் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஜாக் ஸ்டாப்பிள்டன் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான். ஸோ சார்ல்ஸ் எப்படி இறந்துருக்கான் அப்படின்னா வந்து இந்த ஜாக் ஸ்டாப்பிள்டன் தான் லாரா லயன்ஸ், நாங்கள் சொன்ன இல்லையா கேரக்டர் ஸ்கெட்சில் லாரா லயன்ஸ், ஒரு கேர்ள், அவள் வந்து ஒரு டைப்பிஸ்ட்டை, ரொம்ப ஒரு புவர் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கேர்ள். ஸோ அந்த கேர்ளை வந்து ஆக்டிங் பண்ண சொல்லி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி, லவ் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வந்து சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லி கிட்ட ஃப்ளர்ட் பண்ண வச்சு பாஸ்கர்வில்லியை வந்து அவன் வலையில் விலக வச்சுட்டு ஒரு விஷயம், நீ இந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி அவன் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வைக்கிறாங்க. பட் அந்த ஜாக் வந்து லாரா கிட்ட என்ன சொல்லிடுறான் அப்படின்னா நீ அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றான். சார்ல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹவுண்டை விட்டு அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து சார்ல்ஸோட டெத்தோட சீக்ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்து லாராக்கு தெரியாது. ஸோ அவள் பணம் வாங்கிட்டு போயிட்டா, அவ்வளோதான். அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அந்த ஃபெரோஷியஸ் டாக்கை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ பாஸ்கர் ஃபேமிலியோட
ஃபேமிலிக்கு பின்னாடி இருக்கிற மர்டருக்கு பின்னாடி எந்த ஒரு டெத் சீக்ரெட்டுமே, எந்த ஒரு மிஸ்டீரியஸோ சூப்பர்ஸ்டிஷியஸோ இல்லை சின்னோ இல்லை கோஸ்ட் ரிவெஞ்சோ எதுவுமே கிடையாது. ஸோ ஹூகோ பாஸ்கர்வில்லியுமே என்ன அப்படின்னா இது மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்கான். சார்ல்ஸ் பாஸ்கர்வில்லியும் இந்த மாதிரி ஒரு ஹவுண்டை வச்சு தான் கொல்லப்பட்டிருக்கான். அட் த சேம் டைம் ஹென்ரி பாஸ்கர்வில்லியும் மர்டர் பண்ணப்பட்டப்பையும் உன்னை இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டு ஃபுல்லாகவே ஜாக் ஸ்டாப்பிள்டன் எடுத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கர்வில்லி ஃபேமிலியோட ஃபைல்ஸை ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படி வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக வந்து ஒரு க்ரைமை வந்து கண்டுபிடிச்சி ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து கேரக்டரைசேஷன் ஷெர்லாக் ஹோம்ஸோட கேரக்டரைசேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து வைண்ட் அப் ஆகுது. மிஸ்டீரியஸ் ஆர் ஆல்வேஸ் த்ரில்டு எவ்ரி ஒன்ஸ் லைஃப். அதாவதுன்னா ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதே ஒரு த்ரில் தான். ஸோ அது மாதிரி தான் இந்த த்ரூ அவுட் த ஸ்டோரியுமே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியே ஒரு த்ரில்லிங்காகவே வந்து ஆத்தர் வந்து கொண்டு போயிருக்காரு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் நான் போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.